என்ன கூடைக்குள்ள வந்து என்ன எடுக்கிறேன், ஏதோ சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு சாமான் மாதிரி இருக்குதே அப்படி சொல்லி பார்க்குறேன். நிச்சயமா இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு சாமான் தான். உடஞ்ச கண்ணாடி, பலூனு, இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சலங்கைகள் இதெல்லாம் என்ன பண்ணுறது விளையாடு சின்ன பிள்ளைங்க விளையாடுறதான். இதெல்லாம் என் தம்பி பையன் வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பான். இன்னும் நிறைய டாய்ஸ் வச்சிருக்கான். எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், ஒரு நாள் திடீர்னு வந்து கேட்பான், அத்தை கொடுங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க இப்ப அவனுக்கு அதை வைத்து விளையாடுற வயசு. பாருங்க இது உடஞ்சு போன கண்ணாடி, இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷம் எடுத்து வச்சு என்ன பண்ணுவாங்க, ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் போட்டு பார்ப்பாங்க. இப்ப இந்த கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு போக முடியுமா? இந்த வயதெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, எனக்கு முடிந்து போயிடுச்சு. ஆனா ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு நானும் கூட விளையாடிட்டு இருந்தேன். இன்னும் நிறைய சொப்புகளை வைத்து விளையாடி கொண்டு இருந்தேன். அன்னைக்கு சொப்புல சோத்த பொங்கணும், இன்னைக்கு அப்படி சோறு பொங்க முடியுமா? இன்னைக்கு உண்மையா சமைச்சாதான் சாப்பிட முடியும். அப்ப எல்லாவற்றிற்குமே ஒரு வயது இருக்கு. இப்ப இந்த வயதுல நான் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா விளையாடிட்டு இருந்தா எனக்கு எதுவும் மனநிலை தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. உண்மைதானே? ஆனா இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் இப்படிதான் இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டுறாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்குற அந்த வேதனையோடு கூட தான் பேசுறேன். பாருங்க, பிள்ளைகளுக்கு திருமண வயது முடிந்து கூட இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு திருமணத்தையோ இல்ல அதே போல பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலங்களை கொடுக்காத பெற்றோர்கள். ஏன்னா அவங்க செய்ய வேண்டிய காலத்துல சரியா செய்யாம சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறது. கொடுக்குற வருமானம் அதே போல பிள்ளைங்களிடத்துல இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய குடும்பத்தின் இதெல்லாம் பார்க்காம இஷ்டத்துக்கு அவங்க இருந்துருவாங்க. அப்புறம் பிள்ளைகளுக்கு திருமண வயசு வந்தோடனே யார் தருவா, எப்படி தருவா, எங்க வாங்கலாம், இப்படி எல்லாம் இருந்துட்டு எத்தனையோ பிள்ளைங்க அழிந்து போயிடுச்சு. சில பிள்ளைகள் வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தவறான நடக்கை கூட போயிடுச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? தாய் தகப்பன் தான். நிச்சயமா உங்களுக்கு கொடுத்திருக்க பிள்ளை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை நீங்க சரியா நீங்க செய்யுங்க. அந்தந்த காலத்துல இன்னைக்கு செய்யலைன்னா அது கஷ்டம். வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, ராஜா சின்ன பிள்ளையாக அந்த தேசத்துக்கு ஐயோ, அதே போல பிரபுக்கள் அதிகாலமே உண்ணுகிற தேசமும் உனக்கு ஐயோ. ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைங்க கையில கொடுத்தா இதெல்லாம் விளையாடும், அது சரிதான். இன்னும் கூட நம்ம எதை கொடுத்தாலும் எல்லாத்தையும் விளையாட்டு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு நாஸ்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னு சொன்னா அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியுதுன்னா அவங்க சின்ன பிள்ளைகள். ஆனா நமக்கு என்ன இருக்கும், ஐயோ இதெல்லாம் வச்சுட்டா இது தேவை அது தேவைன்னு சொல்லி எடுத்து வைப்போம். அதே போலதான் ஒரு ராஜா சின்ன பிள்ளைங்க ஒரு தேசம் எப்படியோ ஐயோ என்று சொல்லி போயிடும். அதே போலதான் இன்னைக்கு பெற்றோர்கள் இன்னைக்கு சின்ன பிள்ளைத்தனமா இருந்துட்டு பிள்ளைகளை குறித்து குறை சொல்லாதீங்க. பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள உள்ற தேசம் அது பாக்கியம் உள்ளது என்று சொல்லி பார்க்கும். ஏன்னா வெறிக்க உண்டுட்டாங்கன்னா உண்ட மயக்கம் தொண்டருக்கு ஒண்ணு நல்லா தூங்கிடுவாங்க. ஆனா பலன் கொள்ள உண்டாங்கன்னா எதிரிகள் வரும்போது சரியா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட போரிட்டு தேசத்தை பாதுகாப்பாங்க. அதே போலதான் எனக்கு ஆண்டவர் அது தரல இதை தரல எங்களுக்கு அப்படி தரலன்னு சொல்லாதீங்க. எல்லாருக்கும் நமக்கு ஏற்றபடி நம்ம திராணிக்கு ஏற்றபடி எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். ஆனா அதை கொடுத்ததை சரியா பயன்படுத்த தவறுனது, அந்த கொடுத்ததை சரியாக கண்காணித்துக் கொள்ள தவறுனது யார் என்று சொல்லி யோசித்து பாருங்க. நாம தான் இருப்போம். இனி அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க. ஒரு வழி இழந்த காலங்கள் போன காலங்கள் அவ்வளவுதான், இனி வரப்போறது கிடையாது. ஆனா இருக்கிற காலங்கள் இனி வருகிற காலங்களில் சரியா செயல்பட்டு எல்லாவற்றையும் நிறைவே பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பாக.